எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து குபேரரை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து குபேரருடைய பார்ட் 2 வீடியோ. இப்போ ஏற்கனவே குணாநிதி உடைய ஆன்மா சிவலோகத்தில் இருக்குன்னு அந்த பார்ட் 1 வீடியோவை முடிச்சிருந்தேன். இப்போ சிவலோகத்தில் தங்கின அந்த குணாநிதியினுடைய ஆன்மா கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்ப பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா குணாநிதியா இருந்தபோது நிறைய பாவம் பண்ணியிருக்காரு இல்லையா? பாவம் பண்ணாலும் திரும்ப பிறக்கணும், புண்ணியம் பண்ணாலும் திரும்ப பிறக்கணும். அதனால இப்போ சிவன் இவரை எங்க பிறக்க வைக்கிறாருன்னா, அரிந்தம் அப்படின்ற மன்னன் கலிங்க நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கான். இது வந்து அசோகர் காலத்துக்கெல்லாம் முந்தையது. அந்த அரிந்தம் என்ற ராஜாக்கு மகனா இந்த குணாநிதி உடைய ஆன்மா போய் பிறக்குது. இப்போ இந்த குழந்தைக்கு பேர் வந்து தாமா. அரச குடும்பத்துல பிறந்ததுனால இந்த தாமாக்கு சின்ன வயசுலயே நிறைய சொத்து பத்து எல்லா சுகபோகங்களும் கிடைச்சிடுது. இப்படி ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா எதுவுமே திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால இவருக்கு அந்த சொத்து பத்து மேல பற்று இல்லாம போயிடுது. ஒரு 10 வயசு ஆகும் போதே இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா தவறிடுறாரு. அதனால இவரு இளவரசரா இருந்தவர் இப்ப ராஜாவா ஆகுறாரு. ராஜாவா ஆன உடனே இவருக்கு அந்த மனசுல சிவனுடைய நாட்டம் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவர் ஏற்கனவே சிவலோகத்துல இருந்தவர் இல்லையா? அதனால என்ன பண்றாரு, பழைய சிவன் கோயில்களை எல்லாம் நிறைய புதுப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் புதிய சிவ ஆலயங்கள் எல்லாம் கட்டுறாரு. சிவ வழிபாட்டை கம்பல்சரி ஆக்குறாரு தன் நாட்டில். இப்படி நிறைய புண்ணியங்களை சேர்க்கிறார். நிறைய புண்ணியங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த தாமான்ற மன்னன். அதுக்கப்புறமா இயற்கை எய்துறார். வயசானவன எல்லாருமே போயிடுவாங்க இல்லையா? போன உடனே இந்த தாமாவுடைய அந்த ஆன்மா இப்போ சிவலோகத்துக்கு வருது. அங்க தங்கி கொஞ்ச நாள் இருந்த பிறகு இந்த புண்ணியங்களை எல்லாம் இவர் அனுபவிப்பதற்காக திரும்பவும் ஒரு பிறவி பிறக்கணும். இப்போ சிவன் என்ன பண்றாரு, இவரை பிரம்மருடைய கொள்ளு பேரனா பிறக்க வைக்கிறாரு. பிரம்மனுக்கு நிறைய புதல்வர்கள் இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சேஜ் யாருன்னா புலட்செயர் அப்படின்ற முனிவர். அந்த முனிவர் உடைய புள்ள விஸ்ரவான்றவன் அப்போ வந்து அலகாபுரி அப்படின்ற நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கான் பெரிய அரசன். அந்த அரசனுக்கு குழந்தைகளே இல்லாததுனால ரொம்ப நாள் தவம் இருந்து ஒரு குழந்தை பிறந்தது. இப்போதான் அந்த தாமாவுடைய ஆன்மா போகுது. இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பேருன்னா விஸ்ரவான் அப்படின்னு பேர் வச்சாங்க. முற்பிறவிலேயே இந்த குழந்தைக்கு வந்து இந்த சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்ததுனால காரணத்தினால காசு மேலேயே ஆசை இல்லை. ஸோ எது மேலையுமே நாட்டம் இல்லாம ஒன்னே ஒன்னுத்துலதான் அந்த குழந்தை நாட்டமா இருக்கு. என்னன்னா சிவ வழிபாடு. அதனால சின்ன வயசுல இருந்தே தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். வேற யாருமே தவம் பண்ணாத அளவுக்கு அப்படி ஒரு தவம் பண்றான் இந்த விஸ்ரவான். கிட்டத்தட்ட 10 லட்சம் வருடங்கள் சிவனை நோக்கி தவம் பண்றான். அதனாலதான் சிவன் இவருக்கு காட்சி அளிச்ச உடனே சொன்ன முதல் வார்த்தை, வேற யாருமே இவ்வளவு தவம் பண்ணதில்லை, அதனால நீதான் எனக்கு நண்பன். குபேரரை சொல்லும் போது நண்பன்னு சொல்லுவாங்க, சிவனுடைய நெருங்கிய நண்பர். அப்புறம் இன்னில இருந்து உன்னை குபேரன்னு அழைப்பாங்க. வட திசைக்கு நீ அதிபதி. தனங்கள் பணத்து மேல ஆசை இல்லாததுனால நீ வந்து தனத்துக்கு அதிபதியா இருப்ப. பணம் வேணும் வேணும் கேட்கறவங்களை விட்டுட்டு பணம் ஓடி போயிடும். பணம் வேணாம்னு சொல்றவங்களை பாருங்க, அவங்க கிட்டதான் பணம் போய் சேரும். ஸோ அப்படின்னு சொல்லி வரம் கொடுப்பாரு. அப்ப இவர் உமாதேவியரை ஒரு மாதிரி ஒரு பொறாமையோட பார்ப்பார் தன்னுடைய இடது கண்ணால. ஏன்னா 10 லட்சம் வருஷம் நான் தவம் பண்ணி பார்க்க வேண்டிய சாமி கூடயே இந்த அம்மா இருக்காங்களேன்னு ஒரு மாதிரி பார்ப்பார். அதனால இவருக்கு இடது கண்ணு வேலை செய்யாது. குபேரருக்கு லெஃப்ட் ஐ வேலை செய்யாது. ஒரே ஒரு கண்ணு தான் குபேரருக்கு. இதே குபேரர் தன்னுடைய ஆசை காரணமா திரும்ப உலகத்துல பிறப்பார். தமிழகத்துல ஒரு பெரிய ஞானியா பிறந்தார். அந்த கதை என்னன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.